அதிமுகவுக்கு பயம் இருக்கு, அதனால தான் தேர்தல் அறிக்கை கூட தவணை முறையில் வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, அவங்க எதையாவது ஒன்று சொல்லணும். இல்லை, மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு பெற்றதுனால தான் அவங்களுடைய விமர்சனமும் வருது. அறிவிக்கு முன்பாக 1000 முறை யோசிப்பார், அறிவித்ததற்கு பின்பு அதை செயல்படுத்துவதிலே எடப்பாடியாருக்கு நிகர் எடப்பாடியார். 39 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு, முதலமைச்சர் பதவி வைத்துக்கொண்டு, வெறும் விமர்சனங்களாக வைத்துக்கொண்டு இது எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ பயங்கரமா குடியுரிமை பூரா பாதிக்கப்படும் சொன்னாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. யாருக்கு உரிமை பாதிக்கப்பட்டுச்சு? யாருக்கு பறிக்கப்பட்டுச்சு? இப்போ தமிழ்நாடு தனிநாடா? இந்தியாவோட சேர்ந்த நாடு தானே. நீங்கள் அதோடு இணைந்து தானே பயணிக்க முடியும். அதுதானே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்குது. உங்களுடைய அரசியல் சண்டைக்கு மக்களை பலிகாடு ஆக்குறீங்களே நீங்கள் மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறத மக்கள் நம்பலை. ஏன்னா அதில் உள்ளுடைய விருப்பம் இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கட்சி அமைச்சரே சொல்கிறாங்க, கேவலம் ஒன்னோடலாம் நாங்கள் போட்டி போடணுமா அப்படின்னு அவங்க கட்சி இதில் சொல்கிறாங்க. காங்கிரஸ் இந்த ஆட்ட ஆள தகுதி இல்லைன்னு சொல்லி தான் பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை வீழ்த்தி அதிலிருந்து தான் திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆட்சி கட்டில் நீங்கள் போய் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்கல்ல. நாளை காலையில் கூட ட்ரம்போட தாங்க எனக்கு போட்டி. நானும் இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு ஈக்குவலான தலைவர்களே இல்லை. மோடி சாரோ, இங்கே இருக்கிற எடப்பாடி சாரோ, இங்கே இருக்கிற தலைவர்களோ எனக்கு நிகரான தலைவர்களே இல்லை. தொண்டர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம எல்லாம் நேரடியாக ட்ரம்பை போய் மோதுகிறோம், ஜெயிக்கிறோம். அமெரிக்காவில் தாவேகாவுடைய கொடி பறக்குது, அங்கே ஆட்சி அமைக்கிறோம், நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதிமுகவினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கை பேசுபொருளாக இருக்குது. அதனுடைய நடைமுறை சாத்தியங்கள் என்ன, நடப்பு அரசியல் சவால்கள் என்ன உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் வி உதயகுமார் இருக்கார். சார் வணக்கம் சார். இந்த வழக்கமாக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவையில் வெளியிடுவாங்க, அது முழுக்க அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். இப்போது பல கட்டங்களாக வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன சார்? என்ன காரணம்? அது பொதுவாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்ந்து, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, இன்றைக்கு அவர்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாக 1000 தடவை அதை பற்றி யோசிப்பார்கள். ஏன்னா நாங்களும் அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 10 பேரில் நாங்களும் ஒரு குழுவில் இருக்கிறோம். அதனால அவர் எப்படி இதில் கேள்விகள் அலசி ஆராயிறாரு, வல்லுநர்கள்ட்ட எப்படி இதை அலசி ஆராயிறாரு, பொருளாதார வல்லுநர்கள்ட்ட எப்படி கேட்குறாரு, இதோடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் அலசி ஆராய்ந்து இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும், அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், இதெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு திட்டங்களை கொடுக்குறாங்க. பொதுவாக தேர்தல் அறிக்கை ஒரே நேரத்தில் தான் கொடுக்கணுன்றது எந்த விதமான இதுவும் கிடையாது. இது மக்கள்கிட்ட எளிமையாக எடுத்துகிட்டு போகணும். அது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம். இன்றைக்கி அதிகார பலம், ஆட்சி பலம் எல்லாமே ஆளுகிற கட்சிக்கு திமுகவுக்கு தான் இருக்குது. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை மக்கள்கிட்ட எழுச்சி பயணத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஏறத்தாழ 181 தொகுதிகளில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு போகும்போது நிறைய மக்களை சந்தித்தார். விவசாயிகளை சந்தித்தார், மகளிர்களை சந்தித்தார், மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார், பொதுமக்களை சந்தித்தார், மாணவர்களை சந்தித்தார். இப்படி பலதரப்பட்ட பேரை சந்திக்கிற போது அவங்கெல்லாம் கோரிக்கை கொடுக்குறாங்க. அப்போது அதை எங்களை ஒரு குழுவை அமைக்கிறார். அவங்க நாங்கள் எல்லாரும் அலசி ஆராய்ந்து அவருடைய மேலான பார்வை கொண்டு வரும்போது அதற்கு பிறகு அவர் அதை முழுமையான வல்லுநர்கள்ட்ட சொல்லி அதை பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் முதல் கட்டம் கொடுத்து 2வது கட்டம் எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும்
வரவேற்பையும் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இது வந்து மொத்தமாக தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அது எப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால இது தாக்கம் ஏற்படுது, மக்கள்கிட்ட வரவேற்பு ஏற்பட்டிருக்கு, நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. அது புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த அளவில் அவர் ஒரு சாமானியர் இன்றைக்கு ஒரு மதிநுட்பத்தோட, ஒரு வல்லுநருக்குரிய ஆற்றலோட அதை வந்து அலசி ஆராய்ந்து தான் அறிவிக்கிறாங்க. அதனால தான் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் அந்த அதிர்வலைகளை நம்ம வந்து உணர முடிகிறது. அதில் ஆளுகிற கட்சி இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்காங்க. ஆனால் திமுக அமைச்சர்கள்லாம் விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு பயம் இருக்கு, அதனால தான் தேர்தல் அறிக்கை கூட தவணை முறையில் வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, அவங்க எதையாவது ஒன்று சொல்லணும். இல்லை, மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு பெற்றதுனால தான் அவங்களுடைய விமர்சனமும் வருது. மக்கள்கிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னா அவங்க எந்த விமர்சனம் பண்ண போகிறதில்ல. நம்ம செய்ய வேண்டியதை செய்ய தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட அவங்களுக்கு இருக்கும். இது புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அணுகுமுறை. இது வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் பண்ணுறது. எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் சமூக வலைதளங்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் சமூக வலைதளம் கிடையாது, பிரிண்ட் மீடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா வளர்ந்துச்சு. இப்போ எலக்ட்ரானிக் மீடியா தாண்டி சமூக வலைதளங்கள் உள்ளே போயிருக்கிறேன். இதில் தகுந்த வந்து இருக்கிற போது ஒரு தேர்தல் வியூகத்தை அவர் வகுக்கிறார். மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது. இப்போ அவர் எடுத்த அந்த தேர்தல் வியூகம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது, சக்சஸ் ஆயிருக்கு. அதனால ஆளுங்கட்சி இன்னைக்கு வந்து அந்த அதிர்வலையை வந்து அவங்களால தாங்கிக்கிற முடியல. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய அதிகார பலத்திலிருந்து செய்ய முடியாத ஒரு சாமானியர் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 2வது கட்ட அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, மகளிருக்கு வந்து கடன் கொடுத்துருக்குறாங்க, சிறுபான்மை மகளிருக்கு 1200 ரூபா இன்னைக்கு இருந்துச்சு. அவங்க 1500 சொல்லி 1200 தான் கொடுத்தாங்க. நாங்கள் அதை 2000 உயர்த்துறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடங்களுக்கெல்லாம் மானியம் 5 லட்சம் இருக்கு பாருங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அதை உணர்றோம். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு முன்னே அவங்க போய் ஒவ்வொருத்தர்கிட்ட போய், ஐயா நீங்கள் சட்டி வாங்கி கொடுங்க, நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுங்க, நீங்கள் பீரோல் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் அரசே வந்து அரசாணை வெளியிட்டு இருக்கிற எந்தெந்த இடங்கள் இருக்கோ அதுக்கு அரசே 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற போது அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து அங்கீகாரம், மிகப்பெரிய வரவேற்பு. ஜல்லிக்கட்டில் வந்து அவர் அறிவிச்சாரு அரசு வேலைன்னு, அது வந்து ஜெயிச்சது ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. மொத்த ஜல்லிக்கட்டு 50 ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா 50 பேருக்கு அவங்க எங்கே கொடுக்க போகிறாங்க, அது தகுதியின் அடிப்படையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக அவங்களுடைய அறிவிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தலை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கின்றது, அந்த வடிவமைப்பு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் தவணை முறை, மொத்த முறையெல்லாம் இல்லை, கிடையாது. மக்களுக்கு பயன் அளிக்கிறதுனா அது வரவேற்பு இருக்கும். அதான் இது வந்து அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த திமுக திட்டங்களை செயல்படுத்தும் போது, அதாவது மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை அல்லது அதனுடைய கடன் சுமையை வந்து அதை கருத்தில் கொள்ளணும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீங்க தொடர்ச்சியா. இப்போ நம்ம அதை கொடுக்கும்போது இது அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? நல்ல கேள்வி. இப்போ அவங்க வந்து நாங்கள் பொருளாதார வல்லுநர் குழு அமைச்சிருக்கோம், நாங்கள் இதை சீர்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், நம்மளுடைய இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு ஒரு சேவை சார்ந்த ஒரு மக்களுக்கு வந்து அவங்களுடைய உதவி, நம்ம அரசு வந்து எல்லா நிலைகளிலும் அரசுக்கு உதவியாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து அரசாங்கம் செயல்படுது. இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இதெல்லாம் கொடுக்குறோம். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை 2021 அறிவித்ததை 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அதை வந்து செயல்படுத்தினாங்க. திரும்ப இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றது 2026 வர்றதில் விடுபட்ட அனைவருக்கும் சொல்கிறாங்க. அவங்க தான் முதல்ல வந்து நிபந்தனைகளை விதித்தாங்க. இப்போ அவங்களே நிபந்தனைகளை தளர்த்துறாங்க. அப்போ தேர்தல் வந்தால் தான் திட்டங்கள், தேர்தல் வந்தால் தான் மக்கள் மீது அக்கறை அப்படின்றது. அப்போ அவங்ககிட்ட ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு பொருளாதார வல்லுநர்கள், சமூக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சமூக வல்லுநர்கள், இவர்களெல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து இது செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து இன்னைக்கு சிலிண்டர் 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. இது கடந்த தேர்தலில் நாங்கள் 6 அறிவித்தோம். அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலையை உணர்ந்து தான்
நாங்கள் 6 அறிவித்தோம். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலையை எடப்பாடியார் அவர்கள் உள்வாங்கிய காரணத்தால் தான் அதை 3 அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு 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 திட்டம் வந்து செயல்படுத்துகிற போது அறிவிக்கிறது முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்தணும். நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், அந்த போன தேர்தலில் நீங்கள் 6 சிலிண்டர் அறிவிச்சிங்க, 2 மாதத்திற்கு ஒரு முறைன்னு அறிவிச்சிங்க, இப்போ 3 அறிவிக்கிறீங்கன்னா இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி தான். இன்னைக்கு பொருளாதார நிலையை அவங்க அந்த அளவுக்கு சீரழித்து கொண்டு போய் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க. உலக பொருளாதார வல்லுநர்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா சொன்னாங்க. அதனுடைய இது என்ன, இந்தியாவிலே அதிக கடன் சுமை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உருவாயிடுச்சு. அதை அவர் உள்வாங்கிக்கிட்ட காரணத்தினால தான் இன்னைக்கு 6 நாங்கள் அறிவிச்சது. 2021 நிச்சயமா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் கொடுத்துருப்பார் அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்தை. இன்னைக்கு அவங்க சீரழிச்சதை வந்து சீர்படுத்தி நம்ம 3 கொடுக்குறோம், மக்களுக்கும் கொடுக்கணும், பொருளாதாரத்தையும் நம்ம வந்து சரியான முறையில் கையாளணுன்ற அணுகுமுறையில் தான் இப்போ நாங்கள் கூட அவர்கிட்ட எல்லாரும் கோரிக்கை வச்சோம். மக்கள் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற போது அவர் அதை உள்வாங்கி அலசி ஆராய்ந்து தான் இந்த 3 அறிவிச்சிருக்கிறாரு. நீங்களே கேட்கலாம்ல, போன 2021 6 சிலிண்டர்னு நீங்களே வந்து நான் தேர்தல் பிரச்சாரத்தை கேட்டீங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலையை உள்வாங்கி தான் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அமைச்சர் ரகுபதி என்ன கேட்குறாருன்னா, பெண்களுக்கு பேருந்துல இலவச பேருந்து சேவை கொடுக்கும்போது அதை விமர்சிச்ச எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு ஆண்களுக்கும் இலவச பயணம்னு அறிவிக்கிறாரு. இது முரணாக இல்லை, விமர்சிக்கலாம் இல்லை. எந்த பெண்கள், அதாவது மக்கள் பலனடைகிற எந்த திட்டங்களையுமே அதிமுக விமர்சிக்காது. ஏன்னா நாங்கள் தான் அதை கொடுக்கணும்னு சொல்கிறோம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை சட்டமன்றத்தில் ஒரு 1000 தடவை எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தியது பிறகு, பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தியதற்கு பிறகு தான் முதலமைச்சர் வந்து ஈரோடு தேர்தலில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அறிவிச்சார். ஆக இவர் வந்து ஓசி பயணம்னு யார் விமர்சனம் பண்ணா? மக்களுக்கு தெரியும்ல. அது நாங்கள் வந்து அதை அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம், அதில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அறிவிக்காமலாம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால செயல்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்து தானே வந்திருக்கீங்க, மக்கள் அதை நம்பி தானே வாக்களிச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை நிறைவேற்றுங்கன்னு எடப்பாடியார் சொல்கிறார். விமர்சனம் எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்குரிய கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கணும், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆண்களுக்கும் கொடுக்குற போது பெண்கள் வேலைக்கு செல்வது ஊக்கப்படுத்துகிற வகையில் ஆண்களும் அதிகமாக வேலைக்கு செல்கிறாங்க. நிறைய இடங்கள்ல ஆண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதனால பாதிக்கப்படுற ஆட்டோ தொழிலாளர்களையும் நினைவில் வைத்து தான் அவர்களுக்கு மானியம் 75,000 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல அறிவிப்புகளை இன்னும் அதில் அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்விக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 கட்ட அறிவிப்புகள்லயே அதை எப்படி செயல்படுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, இன்னும் பல கட்ட அறிவிப்பு. நிச்சயமா மக்கள் அதிகாரத்தை, ஆட்சியும் அதிகாரமும் அவர் கைக்கு நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். மக்கள் எல்லாம் பாராட்டுகின்ற வகையிலே, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே, அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர் வந்து செயல்படுத்துவார். அதுதான் நான் சொல்றேன். அறிவிக்கும் முன்பாக 1000 முறை யோசிப்பார். அறிவித்ததற்கு பின்பு அதை செயல்படுத்துவதில் எடப்பாடியாருக்கு நிகர் எடப்பாடியார் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதுதான் சொல்றேன், குடிமராமத்து திட்டம் எல்லாரும் அதை வந்து என்ன திட்டம்னு கேட்டாங்க. இன்னைக்கு தான் அதனுடைய அருமை தெரியுது. 2000 அம்மா மினி கிளினிக் அனுப்பிச்சான். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி ஒரு சாமானிய முதல்வராக கொண்டு வந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தார். கட்டமைப்புகள் வந்து எவ்வளவு நிதி வாங்கி அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு இருக்கிற நீங்க அரசாங்கம் என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, என்ன செய்றீங்க? கல்விக்கு நிதி வாங்க முடியல, நிவாரணத்துக்கு நிதி வாங்க முடியலன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. அவங்க தரமாட்டாங்க. நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. நீங்க தான் அதிகார, மக்கள் உங்களை நம்பி தான் இருக்கிற அந்த நிலையை வந்து எப்பயுமே மத்திய அரசோட நீங்க வந்து ஒரு இணக்கமாக மக்கள் நலனுக்காக நீங்க போகணும். நீங்க அரசியல் மாறுபட்ட கருத்தின் அடிப்படையாக வைத்து நீங்க வாக்கு வங்கிகளுக்காக, பிரச்சாரங்களுக்காக நீங்க முரண்பட்டு நிக்கிறத யாரும் கவலைப்படலை. ஆனா அரசு நலத்திட்டங்கள் வருகிற போது, மக்கள் நலத்திட்டங்கள் வரும்போது, இப்ப எடப்பாடியார் எப்படி செஞ்சாரு, எப்படி கொண்டு வந்தாரு, திட்டங்களை கொண்டு வந்தாரு. 11 மருத்துவக் கல்லூரி எப்படி கொண்டு வந்தாரு? ஏன் உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல? எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி கொண்டு வந்தாரு? 7.5% உள் இடஒதுக்கீடு இங்கே கொடுத்தாரு.
இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக கொரோனா காலத்தில் எப்படி கொண்டு வந்து செயல்படுத்தினார். இன்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் நாங்கள் போய் தானே, எடப்பாடியார் போய் தானே வாங்கி தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 2999 கோடி ரூபாய் எடப்பாடியார் தானே மாண்பு உள்துறை அமைச்சர்கிட்ட போய் வாங்கி கொடுக்க வேண்டியது. அப்போ நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு, முதலமைச்சர் பதவி வைத்துக்கொண்டு, வெறும் விமர்சனங்களாக வைத்துக்கொண்டு, இது எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. விமர்சனங்கள் வைக்கலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் தலைவருக்கு இருந்த காலத்திலும் சரி, அம்மா இருந்த காலத்திலும் சரி, ஏன் அவருடைய தந்தையார் கலைஞர் இருந்த காலத்தில் கூட அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. இப்போ பிஜேபி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மதவாத கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லாத்தையும் தெரிஞ்ச வரலாறு அவங்க கூட்டணி வச்சு அமைச்சர். நான் என்ன கேட்குறேன், இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபியில் எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க, எம்பி இருந்திருக்கிறாங்க, மத்திய அமைச்சர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து துணை ஜனாதிபதி வரைக்கும் வந்தாச்சு. எங்க மத கலவரம் வந்திருக்கு? இப்போ உதாரணத்துக்கு குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, பயங்கரமா குடியுரிமை பூரா பாதிக்கப்படும் சொன்னாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. யாருக்கு உரிமை பாதிக்கப்பட்டுச்சு, யாருக்கு பறிக்கப்பட்டுச்சு? அப்ப நீங்க எல்லாமே இப்போ அதே தான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், விபிஜி ராம்ஜின்னு பேர் அவங்க மாற்றிருக்காங்க. நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்றத்தில், ராஜ்யசபாவில் அது பேரை மாற்றக்கூடாது, காந்தியடிகள் மகாத்மா தேசத்தந்தனுடைய பேர் வைக்கணும். ஆனால் அரசியல் தீர்மானம் கொண்டு வர்றாங்க சட்டசபையில். இந்த மாதிரி இந்த திட்டத்தை ரத்து செய்ய போகிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அந்த சாமானிய மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய அந்த கடமையிலிருந்து இந்த அரசு தவறுதில்லை. 125 நாள் உயர்த்திருக்கிறது நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? வரி இது இப்போ பங்கீடு, நிதி பங்கீடு எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. கணக்கு கொடுத்தா தானே காசு வாங்க முடியும். கணக்கே கொடுக்க ஆற்றுல கொடுத்தாலும் அளந்து கொட்டுன்னு சொல்றாங்க. நீங்க அளந்து சொல்லணும்ல. அந்த இது ஒரு அரசாங்கம் அது தவறுகிற போது நீங்க வெறும் பழி சுமத்துறதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அரசாங்கத்தை நீங்க கொண்டு செலுத்த முடியும்? இப்போ தமிழ்நாடு தனிநாடா? இந்தியாவோட சேர்ந்த நாடு தானே. நீங்க அதோடு இணைந்து தானே பயணிக்க முடியும். அதான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லி இருக்குது, இணைந்து பணியாற்ற. இப்ப நீங்க ஆளுநர் உரை 3 ஆண்டுகளை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாசிக்க முடியல. ஆளுநர் உரைனா என்ன? ஒரு கவர்மெண்டோடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாலிசி, ஒரு கொள்கை பிரகடனம். நாங்க என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சிருக்கோம், இந்த நாட்டுக்கு என்ன கொடுக்க போறோம், இதெல்லாம் சொல்லணும்ல. இதை நீங்க உண்மையா சொன்னா தானே ஒரு ஆளுநர் சொல்ல முடியும். நீங்க எல்லாமே உண்மைக்கு மாறா சொன்னீங்கன்னா அவர் எப்படி சொல்ல முடியும்? இந்த முரண்பாடுலே போனா வளர்ச்சிக்கு எங்க போகுது? ஒரு முதல்ல பீஸ்ஃபுல் சர்வைவல் இருந்தா தானே நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும். ஆளுநர் மாநில சுய ஆட்சி அதிகார உரிமைகளை கேள்விக்குள்ளாக்குறதோ? சார், நாங்க மாநில சுயாட்சியை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கல, மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் ரொம்ப எளிமையான தமிழ், தன்மானம் ரொம்ப முக்கியம், மானம் முக்கியம். மானமுள்ள தமிழன், வீரமுள்ள தமிழன், விவேகமுள்ள தமிழன். வீரம் விவேகம் ரெண்டும் வேணும்ல. நீங்க விவேகம், நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வறுமையை ஒழிக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நீங்க அரசு உதவியா இருக்கணும், ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும், காப்பீடு கொடுக்கணும், கல்விக்கு நிதி கொடுக்கணும், வளர்ச்சி திட்டங்கள் மெட்ரோவுக்கு நிதி பெறணும். இதெல்லாம் நம்ம இணைந்து தானே செய்ய முடியும். இதுதான் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம். நீங்க அதை பேசிக்காவே மக்களை நீங்க வசனங்களை பேசியே வாக்குகளை வாங்கிடலாம்னு சொன்னா வளர்ச்சி எங்க போறது? நீங்க வளர்ச்சி முக்கியம். இன்னைக்கு இளைஞர்கள் எதிர்பார்க்கிறது என்ன, தமிழர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? இன்னைக்கு உலகளாவிய இருக்கக்கூடிய மேன் பவர்ல த ஃபர்ஸ்ட் மேன் பவர் தமிழர் தானே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழர்களை வச்சுக்கிட்டு நீங்க சரியா பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா என்ன? எத்தனை இப்ப நம்ம மதுரை எடுத்துக்கோங்க, 1000 கோடிக்கு பாலம் கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? இன்னைக்கு எப்படி போறாங்க? அது யாரு கொண்டு வந்தா? எடப்பாடி கொண்டு வந்தா. இப்ப வைகை நதியில பாதுகாக்கப்பட்ட அந்த இது கொண்டு வந்திருக்கோம். நம்ம திருமங்கலம் தொகுதியிலிருந்து கொல்லம் வரைக்கும் நம்ம 4 வழிச்சாலை கொண்டு வந்திருக்கோம். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப வாடிப்பட்டியில 4 வழிச்சாலையில இது பூரா நகாய் திட்டம். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யாரு கொண்டு வந்தா?
எடப்பாடியார் தானே கொண்டு ஏன் அவரால் கொண்டு வந்தது உங்களால முடியல? அவங்க கேட்கறது வந்து நாங்க எங்களுக்கு மெட்ரோ ரத்து பண்றாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல நீங்க வச்சு உங்களுக்கே தெரியும். நம்ம திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் திட்ட அறிக்கைகள் வந்து ஒரு 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 கண்டிஷன் நிபந்தனைகள் அவங்க வந்து விதிச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன்ல, பழி சுமத்துறதும் அவதூறு சொல்கிறதும் அவங்கள வந்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய அரசியல் சண்டைக்கு மக்களை பலிகாடாக்குறீங்களே நீங்கள். அது அந்த விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அதுதான் விமர்சனம் இல்லை, அதுக்கு காரணகர்த்தா நீங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அரசியல் சண்டையை அங்கிட்டு தள்ளி வச்சுக்கோங்க. முதல் வந்து வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி த கவர்மெண்ட் கோஸ் டு கிவ்ஸ் டு எந்த இதுனாலும் வச்சுக்கோங்க. எடுக்கிறதுனாலும் சரி, கொடுக்கறதுனாலும் சரி, பார்க்கறதுனாலும் சரி, தொடர்றதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நோ காம்ப்ரமைஸ். அதில் நீங்கள் மக்களுக்காக வருகிற போது நீங்கள் எல்லா தியாகத்தையும் பண்ண தான் ஆகணும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து ஒரு திட்ட அறிக்கை கொடுக்க முடியலன்னு அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. we have the conditions. நீங்க தெரியாது, எனக்கு தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரியல, இந்த கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க தள்ளுபடி பண்ணணும், அதை வந்து பழி சுமத்தணும்னா நான் என்ன சொல்றேன்? ஒரு திட்ட அறிக்கையை வந்து கொடுக்குறீங்க. இப்ப நாங்க வந்து பாரத் நெட் கொடுத்தோம். பாரத் நெட் கொடுக்குற போது அது வந்து திரும்ப வந்துச்சு எங்களுக்கு ஃபண்டிங். என்ன சொல்லி வந்துச்சு? அந்த டெண்டர்ல வந்து ஒருத்தர் வந்து சைனால இருந்து வாங்கக்கூடிய கேபிளை வந்து அதுல போடுறான்னு சொல்லும் போது நாங்கள் we should not accept because மேக் இன் இந்தியா இந்த ஸ்கீமில் தான் வரணும்னு சொல்லணும். இதுதான் நிலைமை அதில். ஸோ திரும்ப நாங்கள் எகெயின்ஸ்ட் ரிவைஸ் பண்ணி மேக் இன் இந்தியாவில் நீங்கள் எல்லாமே கேபிள்னாலும் சரி, அந்த கேபிளுடைய கனெக்டிவிட்டினாலும் சரி, அது போஸ்ட்டில் கொண்டு வந்தாலும் சரி, கடலுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, பூமிக்கடியில் கொண்டு வந்தாலும் சரி, மேக் இன் இந்தியா உடனே அக்செப்ட் ஆச்சு. ஃபண்டு கொடுத்துச்சு, டெண்டர் வந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து அதை போட்டீங்க. இப்போ எல்லா இதுலையும் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி கொண்டு பாரத் நெட்டில். இப்போ நீங்கள் அது நாங்கள் தானே கொண்டு வந்தோம். அது பாரத் நெட்டு கொண்டு வந்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம், 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடியார் கொண்டு வந்தார், இத்தனையும் கொண்டு வந்தோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷம் ஆச்சுல்ல, எதையாவது ஒன்று சொல்லுங்க. நீங்கள் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோமே, பார்லிமெண்ட்டில் அவங்களோட இல்லையே. நீங்க வந்து அவங்களோட வந்து இணக்கமாக தானே போனீங்க. அவரை வரவேற்றீங்க. கேல இந்தியா விளையாட்டு போட்டிக்கு அப்பாவும் மகனும் போய் வரவேற்று வந்தீங்க. இல்லையே, நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு கேக்குறீங்க. பக்கத்துல உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க? கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டீங்களா? நீங்க தானே பேசணும். நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி தானே வந்து மக்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சதை இப்ப நீங்க ஏமாத்திட்டீங்களே, மக்களை வஞ்சித்துட்டீங்கள. அதுதான் இன்னைக்கு மக்கள் கோபமா இருக்காங்க. நீங்க இவ்வளவு தேர்தல் அறிக்கையில் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது சிஎம் என்ன விமர்சிக்கிறாருன்னா, சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. நானும் அந்த பேச்சு கேட்டேன். என்ன கேட்கிறாருன்னு, கடன் தேர்தல்லையே வந்து 58 வயசு நானும் அந்த பேச்சு கேட்டேன். என்ன வாக்குறுதி அள்ளி வீசுறாரு அப்படின்றாரு. யாருக்கு வீசுறாரு? மக்களுக்கு தான் வீசுறாரு. மக்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாரு, மக்களுக்கு தான் செய்யணும்னு சொல்றாரு, மக்களை காப்பாற்றணும்னு சொல்றாரு, மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும்னு சொல்றாரு, மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. உங்க பிள்ளைய முதலமைச்சராக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கல. அவர் டெமோக்ரஸிய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் வாக்குறுதி கொடுக்குறாரு. நீங்க மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டணுன்றதுக்காக நீங்க சொல்றத வந்து மக்கள் நம்பல. ஏன்னா அதுல உள்ளுடைய விருப்பம் இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே உதயநிதியை முதலமைச்சர் உட்கார வைக்கணும். இவர்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிராங்கா இருக்கு, வெளிப்படைத்தன்மையா இருக்கும். மக்களுக்கு செய்யறோம், மக்களுக்கு செய்யறதுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சராக வர்றதுக்கு இன்றைக்கு வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு மக்கள் நாளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனாலதான் அவருக்கு பயம், அதனால்தான் அவர் நடுக்கம் ஏற்படுது. அவர் என்ன சொன்னாரு? எடப்பாடியார் கடை விரித்தும் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னாரு. எதுல? கூட்டணி அமைக்கிறது. இன்னைக்கு வலிமையான கூட்டணி அமைச்சிட்டாரு. எங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் உதயநிதி சொன்னார், எதிரிகளே இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு எங்களுக்கு அதிமுக தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நாங்க தான் அதுக்குன்னா அவங்க கட்சி அமைச்சரே சொல்றாங்க, கேவலம் ஒன்னோடலாம் நாங்க போட்டி போடணுமா அப்படின்னு அவங்க கட்சி இதுல சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நாங்க களத்துல வந்து இருக்கிறத
இன்னைக்கு நீங்கள் என்னதான் திரை மூடி மறைக்க பார்த்தாலும் மக்கள் அந்த திரையை விலைக்கு தான் எங்களை வந்து எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் தலைவராக உயர்ந்திருக்காரு. அந்த கூட்டணி அமைக்கிற விஷயங்கிறது தான் அவங்க வந்து திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அது ஒரு ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியை, அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை, ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கான ஒன்றுபட்ட கூட்டணி அமைக்க முடியாம போனதுல ஏதாவது ஒரு சரிவோ பின்னடைவோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை, மக்கள் தலைவரை, மக்கள் நம்பிக்கை பெற்றவரை, உலகத் தமிழர்களின் அடையாளமாக இருப்பவரை, இன்றைக்கு கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய, தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு 8 கோடி தமிழ் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, எடப்பாடியார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். எல்லோரும் ஒற்றை கருத்தில் இருக்கிறவங்க திமுக வீழ்த்த நினைக்கணும், அந்த சர்வாதிகாரத்தை, குடும்ப ஆட்சியை அவங்க வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க எல்லோரும் வந்து ஓரணியில் திரளுன்றது இது வந்து ஓப்பன் அஜெண்டா. இது வந்து எல்லாருமே வந்து அழைப்பு கொடுத்துட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வலிமையான கூட்டணியாக எடப்பாடியுடைய தலைமையில் எல்லாரும் ஏளனமாக பேசுனதெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய செயலால், உழைப்பால் இன்றைக்கு அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் களத்தில். அதனால் இன்னைக்கு அவருக்கு வந்து நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அதிமுகவோட யாருமே இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஃபஸ்ட்டு சேர்ந்துச்சு. அதற்கு பிறகு நமக்கு இன்றைக்கு அமமுக இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க, இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் அவருக்கு நடுக்கம் ஏற்படுதில்ல. இப்போ நாங்கள் தான் சிறந்த கூட்டணி நம்பி தான் நாங்கள் இருக்கோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த கூட்டணியிலே கேள்விக்குறியாயிருக்கு. இப்போ அவங்களுடைய கூட்டணி என்ன, தர்மத்தின் வடிவம் வந்ததா? காங்கிரஸ் இந்த ஆட்ட ஆள தகுதி இல்லைன்னு சொல்லி தான் பேரறிஞர் அண்ணா வந்து காங்கிரஸை வீழ்த்தி அதுல இருந்து தான் வந்து திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆட்சி கட்டில வந்து நீங்க போய் ஆட்சியில பங்கு கேட்குறீங்கல்ல. காங்கிரஸுக்கு அவங்க எப்படி உங்களை அழிக்கிறது தான் திமுகவுடைய ஒரே லட்சியம். திமுகவுடைய எதிரி அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா திமுக கொட்டுகிற முறையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா வந்து துவங்கினாரே, அது எதுக்கு? எதிரி யாரு? காங்கிரஸ் அழிக்கிறது. அந்த வேலையை திமுக இன்ன தேதி வரைக்கும் 75 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கழுத தெரிஞ்சு கட்டரமாகி கடைசி இதில் நிலையில வந்து இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குது. அதை உணர்ந்த உணர்ச்சி பெருக்காக சில தொண்டர்கள், தலைவர்கள், ஐயோ காங்கிரஸ் கரைஞ்சு போச்சே, காணா போச்சே, களத்திலே இல்லையேன்ற உணர்ந்தவங்க இப்ப நம்ம அண்ணன் மாணிக் தாகூர் போன்றவங்களெல்லாம் இன்னைக்கு உரிமை குரல் எழுப்புறாங்க. எப்பெல்லாம் நீங்க வந்து திமுகவோட இருக்கு, ஏன்னா திமுகவுடைய அஜெண்டாவே காங்கிரஸ் கட்சியை வந்து காணா போக சொல்லணும், அதை அழிக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்க திமுகவை வந்து வீழ்த்தணும். அதுதான் அண்ணா திமுகவுடைய கொள்கை. ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும்னா திமுகவை வீழ்த்தணும். அதே மாதிரிதான் திமுக எதுக்கு உருவாச்சு, காங்கிரஸை வீழ்த்தணும். அந்த வேலையை தான் இப்ப ஸ்டாலின் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உணர்ந்த வந்து அந்த உரிமை குரல் இன்றைக்கு ஆங்காங்கே எழுந்திருக்குது. ஆஹா, இதடா கரெக்டு தான், அண்ணா வழியில, கலைஞர் வழியில ஸ்டாலின் அவர்கள் நம்மளை கரைச்சி முடிச்சு கட்சி காணா போச்சு அப்படின்னு இங்க இப்ப சத்தம் எழுந்திருக்குது, சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னி வந்து தேர்தல் காலத்தில் அடுத்து பாருங்க, அதிரடியா இருக்கும். அது நீங்க வந்து அதிமுகவோட முதல்ல பாஜக வந்தாங்க, அடுத்தடுத்து பாமக வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா தாவேகா கூட இன்னைக்கு என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, கூட்டணி அறிவிச்சது வந்து பாஜக தானே, பியூஷ் கோயல் தானே, அவங்க தானே இதை முன்னெடுத்து செல்றாங்க, அவங்க தானே நடத்துறாங்க அப்படின்ற விமர்சனம். முதல்ல என்ன சொன்னீங்க, திருமணமே ஆகாது, பொண்ணே யாரும் தரமாட்டாங்கன்னீங்க. திருமணம் ஆகிருக்குதா? திருமண அறிவிப்பை யார் கொடுத்தா என்ன? வீட்டில் மூத்தவங்க கொடுத்தா என்ன, இளையவங்க கொடுத்தா என்ன? வீட்டில இருந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கல்ல, வீட்டில இருந்தவங்க தானே கொடுக்குறாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க தான். எடப்பாடியாருடைய தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குன்னு யார் சொல்லியிருக்கா? அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாரு, நயினார் நாகேந்திர அண்ணன் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. நேற்று கூட அண்ணாமலை சார் ரொம்ப தெளிவா விளக்கமா அவர் வந்து பக்காவா நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இனி யார் சொல்லணும்னு சொல்லுங்க, அவங்கெல்லாம் வருகிற காலங்களில் உங்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுதான் வந்து யதார்த்தம். அதில் நீங்கள் வந்து அவர் ஏன் சொல்லலை, இவர் ஏன் சொல்லலை, இப்படி ஏன் சொல்லலை, இப்படி ஏன் கூட்டணி அமையாதுன்னு நீங்கள் இப்போ கூட்டி அமைச்சோன்னா யார் அறிவிக்கிறாங்கன்றீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை.
மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து தேமுதிக உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு இல்லை அங்கேயே அதாவது கூட்டணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி அதுக்குரிய முழு அதிகாரத்தை புரட்சி தமிழக எடப்பாடியுடைய கரங்களில் ஒப்படைச்சிட்டோம். அதை அந்த பொறுப்பை அவர் வந்து மிக நேர்த்தியாக அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறார். எல்லா மாவட்ட செயலர் 82 மாவட்ட செயலர் இன்னைக்கு ஒருத்தர் கூட ஆப்ஷன் கிடையாது. 82 பேரும் மன திருப்தி அடைகின்ற வகையில் நம்பிக்கை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் 82 மாவட்ட உற்சாகம் அடைகின்ற வகையில் கூட்டணி அமைச்சதுக்கு பாராட்டு தான் தெரிவித்தோம். இவரை கொண்டு வாங்க அவரை கொண்டு வாங்கலாம் நாங்கள் சொல்லலை. அவர் தான் விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து விலக்கி சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவராக அவர் காட்சியளித்து விவரங்களை சொன்னார். அந்த விவரங்கள் எல்லாம் ஊடகங்களில் பகிர்ந்துக்கிற முடியாது. இவங்கெல்லாம் ஒரு இட்டுக்கட்டி ஒரு செய்திகளை பத்திரிக்கை நானும் கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன். பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றேன்ல, யார் வரணும் யார் வந்து சேர்க்கணும் இந்த முடிவெல்லாம் பொதுச் செயலாளர் தான் எடுப்பாருன்னு பொதுக்குழு தீர்மானம் போட்டு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாரும் எடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து அதான் சொல்லலை, இதெல்லாம் ஒருத்தர் வந்து கையாளுகிற போது தான் அதற்குரிய சரியான பாதையும் சரியான முடிவும் சரியான வந்து இறுதி வடிவும் கிடைக்கும். விஜய் மேல ஒரு ஹோப் இருந்தது. உங்களுக்கு பேசும்போது பெரிய எதிர்ப்பையும் நீங்க காட்டவே இல்லை. அவங்கள வந்து மறைமுகமா அவங்கள வாங்கன்னு ஒரு சின்ன கதவை திறந்து வச்சிருக்கோன்ற ஒரு பாணியில பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வந்து புரியாம பேசுறாருன்றத எங்க எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க யார் தலைமையில் கூட்டணின்றத மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ஐடிசி கிளாசிக்ல சொன்னார். இப்போ நம்ம மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பேற்ற நாள் முதல் வந்து எங்களுடைய அஜெண்டா எடப்பாடியாரை முதலமைச்சர் உட்கார வைக்கணும். அண்ணாமலை சார் வந்து முன்னாள் தலைவர், அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாள் தலைவராக கவர்னர் வந்து தமிழிசை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடல்நலம் வந்து சிகிச்சை பெற்று எச் ராஜா அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களும் சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி அவங்க வந்து சொல்றாங்க. நம்முடைய அமமுகவுடைய மக்கள் செல்வர் டிடி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களை எங்கள் அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றாங்க. நீ யார் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் குழப்பமடையாமல் வந்து இருந்தாலே போதுமான மக்கள் தெளிவாக இருக்காங்க. நிச்சயமாக எடப்பாடியாருக்கு வாக்களிப்பாங்க. எடப்பாடியார் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் உறுதியாக வந்து இருக்கிறோம். அதுக்காகத்தான் அதிமுக பாடுபடுறோம். அதிமுக 54 ஆண்டு கட்சி, 32 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி, மக்கள் இதயங்களில் நிறைந்திருக்கிற கட்சி, மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற கட்சி. இது எல்லா தலைவர்களும் உணர்ந்து தான் அந்த கட்சிக்கும் அதை வழிநடத்துகிற பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய அந்த செல்வாக்குக்குரிய அங்கீகாரம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து ஆனால் இதில் கிளாரிட்டி வந்துச்சா சார்? நமக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா அப்படிங்கிறதுல நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, திரும்ப 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 அதை போட்டு நீங்கள் வந்து இது பண்ணவே வேண்டாம். எடப்பாடியார் முதலமைச்சர், அவ்வளோதான். மக்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கணும். பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் பிரதமர் வேட்பாளராக கொடுக்கணும். நான் சட்டமன்றம் சொன்னால் முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கணும். நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம். அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இன்னமும் நாங்கள் அவருடைய முகத்துக்கு நாங்கள் அம்மாவுடைய செல்வாக்கு, புரட்சித்தலைவருடைய செல்வாக்கு, அவங்க மறுபடியும் இருக்கிற எடப்பாடியுடைய செல்வாக்கை நாங்கள் இன்றைக்கி வாக்கு சேகரிப்பில் எங்கள் தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் தீவிரமாக களத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிமுக ஆட்சி தான். எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிற போது நீங்கள் எப்படி அழைப்பீங்களோ அழைச்சிக்கிங்க. ஆனால் இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சிகள் அதிமுகவும் தாவேக்காவும் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறாங்க. பட் நீங்கள் 2 பேரும் மாறி மாறி வெற்றி யார் வேணாலும் சொல்லலாம். வெற்றி அதுக்கு என்ன பேஸ் இருக்கு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எப்போ கட்சி ஆரம்பிச்சிங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்கு போன சட்டமன்றத்தில் நீங்கள் மன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, கொடியும் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் எந்த சட்டமன்ற தேர்தலையும் நிற்கலை, எந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நிற்கலை. எங்கள் இலக்கு 2026ன்னு சொல்கிறீங்க. இல்லை 2031 கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. முதல்ல நீங்கள் வந்து களத்தில் நின்று மக்கள்கிட்ட நிரூபித்து காட்டினா தான் வெற்றி வந்து
அவர் களத்தில் இருக்காரா இல்லையா, மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா, இதெல்லாம் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தானே தெரியும். நீங்கள் இப்போ நேராக நாங்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட நாங்கள் போட்டி போடுறோம், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவருக்கு அங்கே ஓட்டு உரிமை இருந்தால் தான் அங்கே போட்டியிட முடியும். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, ஆனால் சொல்லலாம். அவர் ஏன்ப்பா சொன்னேன் அப்படின்னு போய் யாராவது போய் கேட்க முடியுமா? நான் வந்து நேரடியாக ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்போட தான் நான் போட்டி போடுவேன், எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, வேற யாரும் போட்டி கிடையாதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரா புரியாம சொல்றாரா? நம்ம சொல்லுவார் நாளைக்கு காலைல கூட ட்ரம்ப்போட தாங்க எனக்கு போட்டி, நானும் இங்க இருக்கிறவங்களாம் எனக்கு ஈக்குவலான தலைவர்களே இல்லை, மோடி சாரோ இங்க இருக்கிற எடப்பாடி சாரோ இங்க இருக்கிற தலைவர்களோ எனக்கு நிகரான தலைவர்களே இல்லை. தொண்டர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம எல்லாம் நேரடியாக ட்ரம்ப்பை போய் மோதுறோம், ஜெயிக்கிறோம், அமெரிக்காவில் தாவேகாவுடைய கொடி பறக்குது, அங்கே ஆட்சி அமைக்கிறோம், நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். வேற என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம்ம சாபக்கேடு, இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. ஏப்பா நீ 1வது பாஸ் பண்ணிட்டியாப்பான்னு கேட்டால் நான் நேராக வந்து டாக்டரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி டாக்டர் தான் பண்ணுவேன். இல்லைப்பா 1வது போகணும், 2வது போகணும், 3வது போகணும், எல்லாம் போகணும். இப்போ நிற்கிற களத்தில் நிற்கிறவர் யார்? புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர இருக்கு. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை, கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், தலைமை செயலாளர், பொதுச் செயலாளர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், மாநிலத்தில் அமைச்சர், இத்தனை அனுபவங்கள் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுகிற கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் யாரு? நம்ம இது அவங்க திமுக எங்க எதிரி கட்சி தான். ஆனாலும் மேயராக இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, எதிர்கட்சியில் வந்து பணியாற்றி இருக்கிறாரு, சிறை சென்றிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எத்தனை முறை மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முதல்ல நம்ம போயிட்டுருக்கோம், 2 வீலர்லேயோ கார்லேயோ போகிறோம், இல்லை நடந்து போகிறோம், ஒரு 2 பேர் யதார்த்தமாக விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம இதே துடிக்கும், உடனே அங்கே போவோம், உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம், ஒரு தண்ணி எடுத்து கொடுப்போம், உடனே அங்கே இருக்கிற வாகனத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதான்னு பார்ப்போம், இல்லாட்டா ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே நம்ம போவோம். இது தமிழனுடைய மனிதாபிமானத்தினுடைய அடையாளம். உங்கள் பேச்சை கேட்க வந்து உங்களுக்காக வந்து இருந்தவங்க 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்காக பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு விமான நிலையத்தில் ஏறி நேராக சென்னை போயிட்டு 41 நாளாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே விளக்கமே கொடுக்கல நீங்கள். அப்போ என்னுடைய மனிதாபிமானத்தினுடைய மதிப்பீடு என்னன்றதை நீங்களே எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஃபீல்டில் நீங்கள் வந்து ப்ரூவ் யுவர் ஹியூமனிடேரியன் அப்ரோச். அப்போது நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு மனிதாபிமானத்தை கூட உங்களை வந்து சந்திக்க வந்தவங்க, உங்களை பார்க்க வந்தவங்க, உங்கள் பேச்சை கேட்க வந்தவங்க, உங்களை ஃபாலோவர்ஸாக வந்தவங்க, உங்கள் ரசிகர்கள், அவங்களுக்கே அந்த மனிதாபிமான அணுகுமுறை கிடைக்கலன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு ஒன்றுனா இந்த விஜய் சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ணுவார்? வீட்டை காலி பண்ணிவிட்டு அடுத்த மாநிலத்துக்கு ஓடிடுவாரா? என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்க, எதை வேணாலும் நம்ம கேட்கலாமா? கூட்டம் கூடுறதை பற்றி நாங்கள் வந்து எல்லா பேருக்கும் அதுதான் சார் செய்யும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவர் களத்தில் இருக்காரா இல்லையான்றதை வந்து யதார்த்தத்தை முதல்ல பேசினா தான் மக்கள் நம்புவாங்க. ஆனால் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் கிளைம் பண்ணுறாரு. அதனுடைய புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் தவிர்த்து விட்டு இந்த தமிழ்நாட்டில் யாருமே வந்து அரசியல் வந்து பண்ணவே முடியாது சார். அவங்களுடைய திட்டங்களையோ அவங்களுடைய வரலாறையோ மறைச்சிட்டோ அல்லது தள்ளி வச்சுட்டோ பண்ண முடியாது. அதனால தான் ரோல் மாடல்னு சொல்லிக்கிறாங்க. சொல்கிறது வந்து எங்களுக்கு தானே பெருமை. அவங்க சொல்ல அந்த கிரெடிட் வந்து அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச்செயலாளருக்கு தான் கிடைக்கும். அவங்க எடுத்துன்னு போக முடியாது. அந்த கிரெடிட்டுக்கு சோல் ப்ரொப்பரேட்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்காக தானே தொடங்கியிருக்காங்க. உயிரை கொடுத்து அதுக்கு தானே வளர்த்துருக்காங்க கட்சியை. உயிரை கொடுத்து தொடங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
அதை உயிரை கொடுத்து அம்மா வளர்த்துருக்குறாங்க. தன் உயிரே இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்றதுக்காகத்தான் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள ரோல் மாடலை எடுத்தவங்கெல்லாம் அந்த கிரெடிட்டெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும். அந்த வாக்கை விஜய் பிரிக்க மாட்டாருன்றீங்களா சார்? எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டைலைக்குரிய வாக்கு, இது மக்களுக்கான வாக்கு, இது ஏழை எளியோர்களுக்கான வாக்கு, சாமானியர்களுக்கான வாக்கு, மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மகளிர்கள், இப்படி எல்லா தரப்புப்பட்ட மக்களுடைய செல்வாக்கு பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்க யாருமே பிரிக்க முடியாது. அதனால தான் நாங்கள் 54 ஆண்டுகள் இருக்கோம். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார். ஆனால் எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு இருக்கிறது ஆளும் கட்சி தேர்தல் பார்த்து தானே தெரியும். நீங்கள் களத்தில் வந்து இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 பேர் நிற்பாங்க சார். ஒரு தொகுதியில் 100 பேர் நிற்பாங்க சார். ஒரு இதுலலாம் மொடக்குறிச்சின்னு தொகுதியிலலாம் ஆயிரக்கணக்கில் நின்றாங்க சார். அவனே எல்லாத்துக்கும் பிரிஞ்சிருமா என்ன? மக்கள் யார் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த நம்பிக்கை பெற்ற இயக்கத்தின் சார்பாக யார் நிற்கிறாங்க, அந்த சின்னத்தில் யார் நிற்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே வாக்களிப்பாங்க. அவங்க வாக்கு வீணா போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஊடகவியலராக வெற்றி கவலைப்படுறத ஓட்டு போடுற அந்த வாக்காளர்களுக்கு தெரியும். என் வாக்கு வந்து வீணா போகக்கூடாது அப்படின்னு இவங்க எடுக்கிற முடிவெல்லாம் அவங்க பார்ப்பாங்கல்ல. திமுகவை வீழ்த்தணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அப்போ என் வாக்கு வந்து யாருக்கு செலுத்தணுன்றது முடிவெடுத்துட்டாங்க. அதை தேர்தல் களத்தில் பிரதிபலிப்பாங்க. அந்த தேர்தல் களத்தினுடைய தீர்ப்பை தான் நாங்கள் சொல்கிறோம். களத்தில் இருக்கிறதுனால சொல்கிறோம், மக்களோட இருக்கிறதுனால சொல்கிறோம், மக்களோட பணியாற்றுறதுனால சொல்கிறோம், மக்களோட போராடுகிறதுனால சொல்கிறோம், மக்களுடைய உணர்வுகள் சொல்கிறோம். அரசு ஊழியர்கள் போராட்டம் நாங்கள் இருக்கிற 35,000 போராட்டம் நடந்தது சார். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணார்? அனுமதி கொடுத்து அவங்கள பாதுகாத்து நடத்தினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் நடு காட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த மகளிர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த மகளிர் திட்டத்தில் பணியாளர்கள் எங்களெல்லாம் இந்த மாதிரி அவங்க அராஜகத்தோட அடக்குமுறை செய்கிறாங்க காவல்துறைன்னு சொன்னாங்க. இந்த பெருமாள்கிட்டே சொல்லுங்கள், இதுக்கு தீர்வு கிடைக்கும், அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் உங்களுக்கு எல்லா தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். இது உண்மை, கடவுள் சாட்சியா இதான் இருக்குது யதார்த்தம். இந்த பாசாரி பெருமாள் கோயிலில் காலையில் வந்து கண்ணீர் விட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ மகளிர்கள் வந்து 1 வாரமாக போராடிட்டு கிடக்குறாங்க. என்னன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் விழாக்களுக்கு இவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்களே, இந்த போராடுறவங்களை கூப்பிட்டு பேசுறதுல உங்களுக்கு என்ன வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு நேரம் இல்லையா? அதுக்கு அப்போ மனம் இல்லை, அக்கறை இல்லை. என்ன செய்வாங்கன்றது ஒரு ஆணவம். அதுக்கு பாடம் போட்டுவாங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துறவு பணியாளர்கள் எல்லாரும் உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க. நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து மக்கள் டிசைட் பண்ணுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு. டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படி பண்ணுறவங்களில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் வேற அது நாங்கள்லாம் கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை, அப்படி போகும் பட்சத்தில் உங்களுக்கு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் தேர்தல் நிற்க போகிறீங்களா? நாங்கள் தான் நிற்கிறோம். எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த வாக்கு எங்கேயும் திசை திரும்பாது, போகாது, 1% கூட போகாது. அது தீர்ப்பு வந்து உங்களுக்கு சரியான பதில் பண்ணிட முடியாது சார். வெறுமனே அவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது சார். எஸ்டிமேட்டுக்குள்ளே வரல சார். அதுல என்ன சார் அப்பர் அண்டர்ன்னு? அவர் எஸ்டிமேட்டுக்குள்ளே இல்லை சார். அவரு நீங்க இன்னும் போக பாருங்க சார். அவருடைய அணுகுமுறையை பார்த்துட்டு நீங்க சொன்னதாங்க உண்மைன்னு சொல்லுவீங்க சார். சும்மா கிடையாது சார் கட்சி நடத்துறது. அண்டர் எஸ்டிமேட்டு, அப்பர் எஸ்டிமேட் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணல. எஸ்டிமேட்டுக்குள்ளே அவர் இல்லை. அது நீங்கள் போய் பாருங்க. நீ போக பாருங்க. எங்கே களத்துலன்னு காணவில்லை விஜய் அப்படின்னு நீங்கள் தேடலைன்னா நாங்கள் எங்கள் பேரை மாற்றிக்கிறோம். நாங்கள் களத்திலே வந்து நீங்கள் போக வந்து சார் அன்னைக்கு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு வந்து நீங்கள் பாருங்க என்ன காலம் மாறி இருக்குன்னீங்க. அப்போ வாக்காளர்களுடைய சார் அவருடைய அணுகுமுறை இருக்குது சார். கரூரில் அவருடைய அணுகுமுறை பார்த்து தான் சார் மக்கள் வேதனைப்படுறாங்க. இப்படிப்பட்டவரை போய் நம்ம பார்த்து நின்றுட்டோமேன்னு அவங்க வேதனைப்படுறது அவர் காதுக்கு போகுதா போகலையான்னு தெரில சார்.
சார் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல சார், நீங்கள் வந்து என்னென்னா எதிரியாக இருந்தால் கூட தன்னை தேடி வந்தவங்களை வந்து கௌரவப்படுத்துகிற நாடு சார் தமிழ்நாடு. அவர் எதிரியை நான் தன் வீட்டுக்கு தேடி வந்துட்டானா கூட அவர் விருந்தாளியாக மதித்து வரவேற்கிற நாடு சார். பண்பாடும் உள்ள, நாகரிகம் உள்ள, கலாச்சாரம் உள்ள ஒரு நாடு சார் தமிழ்நாடு. அதை ஆளணும்னு ஆசைப்படுற நீங்கள், உங்களை பார்க்க வந்த 41 பேர், உங்கள் பேச்சை கேட்க வந்த 41 பேர் செத்துட்டாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் பேக்கை போட்டு நீங்கள் வாட்டில் கல் மனசு கூட கலங்கி நிற்கிற நேரத்தில் கல்லும் கரையும் சார். அது கடவுளே கலங்கி நிற்கிற நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டீங்களே சார். இது எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க? இது எப்படி சார் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, விளக்கம் சொல்லுவீங்க? நீங்கள் 1000 விளக்கம் சொல்லுங்கள், 1000 நியாயம் சொல்லுங்கள். யூ ஆர் த எவிடன்ஸ். என்கிட்ட வந்து மிருக குணம் தான் இருக்குது, அரக்க குணம் தான் இருக்குது, இறக்க குணம் இல்லைன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் சொல்லலை. மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்குரிய மதிப்பீடு. நீ போக 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 வந்து நீங்கள் விசாரணைக்கு போனவர் வாயே திறக்காமல் வர்றீங்கல்ல, ஏன் வர்றீங்க? விவரம் சொல்லுங்க. நான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் விவரம் சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லுங்க. எதுவுமே நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும்? எப்பயாவது ஒரு 50 நாள் கழிச்சு வெளியே வந்துட்டு அண்ணாதிமுக நாங்கள் தானே கிடைச்சோம், அதுக்கு நாங்கள் 54 ஆண்டு கட்சி சார். அது நீங்கள் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலான்னா எல்லாம் அப்படி முடியாது சார். பொது வெளியில் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. தொண்டர்கள்லாம் உணர்ச்சி பெருக்கில் வந்து இது இருக்குங்க சார். நீங்கள் அப்படி குறைத்து மதிப்பிட்டவங்கலாம் களத்தில், அதிமுக குறைத்து மதிப்பிட்டவங்கலாம் களத்தில் காணாமல் போயிருக்காங்க சார். விஜய்க்கும் அப்படி வாய்ப்பு? மக்கள் தீர்ப்பு தானே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டவங்களெல்லாம் வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க, நிராகரிப்பாங்க. அது கடந்த தேர்தலெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம சார் இப்போது இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது உங்களுடைய நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான எலெக்ஷன் தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாக எதை உங்களுடைய பலமாக நினைப்பீங்க? எது உங்களுடைய அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும், உலகத் தமிழர்களுடைய அடையாளமாகவும், கருணை உள்ளம் கொண்ட காலத்தின் கொடையாகவும், நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகவும், காலம் கண்டெடுத்து அடையாளப்படுத்திய ஒரு மக்கள் தலைவராகவும், மக்கள் விரும்புகிற ஒரு தலைவராக இருக்கும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய திருமுகத்தை அம்மாவின் வடிவிலே, புரட்சித் தலைவருடைய வடிவிலே, இல்லந்தோறும் எடப்பாடியார், இல்லந்தோறும் இரட்டை இலை, இதுதான் எங்களுடைய இதில் வந்து கொண்டு போகிறோம். இப்போ இல்லந்தோறும் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டு போகிறோம். அது எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி, எடப்பாடியார் முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தி, அவருடைய திருமுகத்தை முன்னிலைப்படுத்தி, இல்லந்தோறும் எடப்பாடியார் என்பது தான் எங்களுடைய பலம். அம்மாவின் வடிவிலே, புரட்சித்தருடைய வடிவிலே அவரை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லாரும் சொன்னால் அந்த மகாராஷ்டிரனே முதலமைச்சராக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறத எங்கள் காது கொடுத்து கேட்குறோம். எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மனுஷன் எடப்பாடியாரே வந்துடலாம் அப்படின்னு கலோக்கியெல்லாம் சொல்கிற அந்த வார்த்தை எங்களால் கேட்க முடியுது. யாருமே இப்போ இருக்கிறவர் இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, அதை கேட்கவும் முடியல. அதனால் எங்களுடைய பலம் வந்து அம்மாவின் வடிவிலே, புரட்சித்தலைவருடைய வடிவிலே, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு குலசாமியாக வந்து நாங்கள் எல்லோரும் அவரை வந்து களத்திலே அவரை முன்னிறுத்தி தான் வந்து நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறோம். நன்றி சார். நன்றி. நியூஸ் 18 வியூவர்ஸ்க்கு எங்களுடைய கருத்துக்களை வருகிற தேர்தலிலே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 18 நம்முடைய செய்தி சேனலுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைத்து வியூவர்ஸ்க்கும் நன்றி, வணக்கம்.